நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராகு பகவான் பெரும்பாலும் அவரை பற்றி நம்ம பார்த்தோம். அவருடைய பாதிப்பு அப்படின்னா சூட்சும சரீரம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய உடல் தத்துவம் என்று சொல்லக்கூடிய ஆத்ம சரீரத்தை தான் பாதிக்கிறார். இப்ப சூரியனைத்தான் ராகு, மனதை விட சூரியனைத்தான் ராகு பெரும்பகுதி பாதிக்கிறார். அப்ப சந்திரனுடன் சேரும் பொழுது உடலில் அலர்ஜி, ஒவ்வாமை, ஸ்கின் அலர்ஜி, நுரையீரல் அலர்ஜி, சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் இதை தட்டுதான் உருவாக்குகிறார். ஆனால் சூரியனுடன் சேரும் பொழுது ஆத்ம ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்ம ஒளியவே மங்க வைத்து பல்வேறு விதமான நோய்கள், பாதிப்பு, பயம், ஒரு விதமான நடுக்கம், ஆத்ம நடுக்கம், இது எல்லா விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்துகிறார். பொதுவாக ஒளி கிரகங்களுடன் ராகு கேது சேர்க்கை என்பது அவ்வளவு சிறப்பு இல்லை. அதிலே கேதுவை ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டாலும், கேது ஞானம் என்பதால் அது ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டாலும், ராகு பகவானை பொறுத்தவரையிலும் ஆத்ம சரீரத்தை பாதிப்பதால் தான் இந்த ராகு சூரியன் சேர்க்கை, பில்லி சூனியம் வைப்பு என்று எதிர்மறையான எண்ணங்கள், பேய் இப்படி சொல்லக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை, எதிர்மறை சக்திகளுடைய பாதிப்புகளை ஒரு ஆத்மபலம் குறையும் பொழுது ஒரு தீய ஆத்மா அந்த ஆத்மாக்குள்ள நுழைய பார்க்கும், அந்த உடம்புக்குள்ள நுழைய பார்க்கும். இந்த ஆத்மாவுக்கு அந்த வலிமை இருக்கும்போது இன்னொரு ஆத்மா உள்ளுக்கு வராது. இந்த ஆத்மபலம் குறையும் போது இன்னொரு ஆத்மா உள்ளுக்கு நுழைய பார்க்கும். அதனாலதான் பேய் பிடித்தவர்கள், தீய சக்திகளால் ஏவப்பட்டவர்கள் அந்த ராகு சூரியன் பாதிப்பு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இந்த மாதிரி தீய சக்திகளுடைய பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அப்போ பூமியினுடைய தென் துருவத்தினுடைய நிழல் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் ஒரு ஒளி ஊடுருவ முடியாத ஒரு அடர்த்தியான வெற்றிடம் என்று சொல்லலாம் விஞ்ஞானத்தில். ஆனால் அவர் ஒரு மனிதனுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய தீய வினைகளை, அதாவது நம்ம தப்பான ஆசைகள் இருக்குமல்லவா, இதையெல்லாம் தூண்டிவிட்டு ஆடி அடங்கும் வாழ்க்கையிட ஆறடி நிலைமை சொந்தமடா என்று சொல்வார்களே, அதுபோல மனிதனை ஆட்டி படைப்பவர் ராகுவான் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.